எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்ற இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளினுடைய பக்கத்தில் கண்டியூர் கட்சி மாவட்டம் என்கின்ற ஒரு கட்சி மாவட்டம் எங்களுடைய அந்த பகுதியில் 4வது கட்சி மாவட்டமாக நம்ம பார்க்குறோம். கண்டியூரை பொறுத்தவரையிலையும் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறை அடைகின்ற பொழுது நடுப்பற இருக்கிற ஒரு முக்கியமான ஊர். மங்களாம்பிகை சிரகண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆலயம். கண்டியூர் அப்படிங்கிறது நீங்கள் திருவையாறில் ஐயாரப்பரை தரிசித்துட்டு வர்றவங்க கண்டியூரில் சிரகண்டீஸ்வரரையும் தரிசிக்கிற எல்லா பழக்கமும் முக்கியமான பழக்கமாக இருக்குது. அவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் அமைந்திருக்கிற இடம். இன்னும் சொல்ல போனால் கண்டியூருக்கு ஏன் கண்டியூர்னு பேர் வந்துச்சுன்னா சிரகண்டீஸ்வரர் ஆலயம் இருக்கிறதுனால கண்டியூர், கண்டீஸ்வரர் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு கண்டியூர் என்று பெயர் வந்தது அப்படிங்கிறது தான் வரலாற்று பதிவு. அப்படிப்பட்ட கண்டியூர் பகுதியை நீங்கள் இப்போதைக்கு இந்த காணொலியை பார்க்கின்ற இந்த நிலைமையில் நீங்கள் அந்த கண்டியூரை போய் பாருங்கள். கண்டியூரினுடைய அந்த கடைத்தருவை தவிர கண்டியூருடைய வேறு எந்த பக்கத்து போனாலும் ஒரு அருந்த பழைய கிராமத்தை விட மோசமான கட்டமைப்புகளில் இருக்குது. கண்டியூரினுடைய கட்டமைப்பு, சாலை, குடிநீர், அந்த கழிவு நீர் மேலாண்மை, கழிவு மேலாண்மை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை விட மோசமான ஒரு நிலையில் இருக்குது. அப்போ இந்த கண்டியூரில் நாம் செய்ய நினைக்கின்ற வேலையில் முதல் வேலை என்னன்னா இந்த கண்டியூரினுடைய கட்டமைப்பை, குடிநீர், சாலை, தூய்மை கட்டமைப்பை நம்ம மாற்றுது. இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவையாறு தொகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 முறைக்கு மேலே வெற்றி பெற்ற வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் பிறந்த ஊர் கண்டியூர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே 5 முறை வென்ற ஒரு வேட்பாளர் பிறந்த ஊரா அது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பே உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்களினுடைய நோக்கம், வெற்றி பெற்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமானது, கண்டியூர் ஏன் நிறைய நெரிசலுடைய மக்கள் போகிற ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டியூருடைய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா முகமது பந்தர், கல்யாணபுரம் 1ஆம் ஜேத்தி, 2ஆம் ஜேத்தி இந்த பகுதிகள்லையும் சரி, அதே போல் கண்டியூரினுடைய மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய திருவள்ளம்பொழில், திருப்பந்துருத்தி போன்ற இடங்கள்லையும் வாழை, வெற்றிலை மிக முக்கியமான பயிராக இருக்குது. அப்போ இந்த வாழை, வெற்றிலை மிக முக்கியமான பயிராக இருந்த பொழுதும் வாழையும் வெற்றிலையும் விற்கிறதுக்கு இவங்க எங்கே போகணுன்னா, ஒன்று திருக்காட்டுப்பள்ளியில் பெரிய சந்தை இல்லை, இங்கே தஞ்சாவூர் சந்தைக்கு வரணும். அப்போ நாம் விற்பனை செய்கிற விளையிற அந்த இடத்துலையே ஒரு விற்பனை நிலையம் இருந்துச்சுன்னா இந்த பொருளை விற்பனை செய்வதற்கு மிக முக்கியமான இடமாக அமையும், வாய்ப்பாக அமையும் அங்கே இருக்கிற விவசாயிகளினுடைய கோரிக்கையாக இருக்குது. நாம் வெற்றி பெற்ற வேட்பாளராக உங்களால் தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இங்கே இந்த இடத்துல கண்டியூர் இடத்துல வாழை மற்றும் வெற்றிலை அரசினுடைய ஒழுங்குமுறை விற்பனை நிலையத்தை, விற்பனை கூடத்தை நாம் உறுதியாக உருவாக்கி தருவோம் அப்படின்னு நாம் இதில் இதுங்கிறோம். அதே போல் கண்டியூரிலிருந்து ஆவிக்கரை வழியாக செல்லுகின்ற சாலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அல்லது தேர்தலில் நிற்க போகிறவங்க வேட்பாளர்கள் எல்லாருமே அந்த பக்கத்து கண்டியூர் வழியாக ஆவிக்கரை, திருச்சோட்டுத்துறை, அந்த பக்கத்து திருவேதிக்குடி இந்த பக்கத்துலாம் இந்த சாலையில் போயிட்டாங்கன்னா நான் அவங்க சொல்கிறது கேட்க, அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது சாலை பயணிக்கக்கூடிய சாலையாக இருக்குதா, அங்கங்கே இருக்கின்ற ஊர்களினுடைய கட்டமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்கரை, திருவேதிக்குடி, அந்த திருச்சோற்றுத்துறை, கல்யாணபுரம் 1ஆம் ஜேத்தி, 2ஆம் ஜேத்தி, அந்த பக்கத்து முகமது பந்தர் இந்த பக்கத்துலாம் சாலையை போய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்போ இந்த இன்னும் சொல்ல போனால் கண்டியூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த நீதிமன்றம் வழியாக மேலே உத்தமன்னூர் சாலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயணிக்கவே முடியாத அளவிற்கு மோசமான நிலையில் இருக்குது. கிராமப்புறங்களினுடைய கட்டமைப்பு மிக மோசமாக இருக்கின்றது. இப்போ இது எல்லாம் சரி செய்கின்ற வேலையை நமதுடைய முக்கிய பணியாக எடுத்து நாம் தேர்தல் வாக்குறுதிகளில் கண்டியூர் கட்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றா நம்ம கொடுக்குறோம். அதே போல் திருவேதிக்குடி இப்போ செல்லுகின்ற சாலை, அங்கே உள்ளுக்கு இருக்கிற கட்டமைப்பு, குடிநீர் கட்டமைப்பு, மின்சார கட்டமைப்பை நம்ம சரி செய்வோம் என்பதை நம்ம வாக்குறுதிகளில் ஒன்றா கொடுத்துருக்குறோம். அதே போல் ஆவிக்கரைங்கிற இடத்துல ஆவிக்கரையை சுற்றிலும் முக்கியமான நிறைய ஊர்கள் இருக்கின்றது. அப்போ ஆவிக்கரையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்ம கொண்டுட்டு வரணும். அங்கேருந்து அங்கே ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நீங்கள் நேராக அந்த வழியாக, அந்த மாத்தூர் வழியாக தஞ்சாவூர் அடையணும், அல்லது இந்த பக்கத்து கண்டியூர் வழியாக திருவையாறு அடையணும் அப்படிங்கிற நிலை இருக்குது. அந்த நிலையை மாற்றுவதற்கு அந்த இடத்துல ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்ம உருவாக்கி தருவோம்.
தருவோம். கூடுதலாக கண்டியூரை சுற்றில உள்ள வீரசிங்கம்பேட்டை, இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய ஊராட்சிகள், அந்த அனைத்து ஊராட்சிகள்லையும் நாம் அடிப்படை வசதி கட்டமைப்புகள், மின்சாரம், தூய குடிநீர், சாலை விரிவாக்கம் அப்படிங்கிற அந்த பணிகளும் இதெல்லாம் நம்ம தெரிந்த அந்த செய்திகளின் அடிப்படையில் கண்ணுக்கு தெரிந்த பிரச்சனைகளை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். கூடுதலாக இந்த தொகுதியில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தெரிவு செய்து வெற்றி பெற்ற வேட்பாளராக நான் வரும் பட்சத்தில் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நாம் உறுதியாக சரி செய்து தருவோம் என்பதை வாக்குறுதியாக தருகிறோம். கூடுதலாக இந்த சட்டமன்ற உறுப்பினரினுடைய மேம்பாட்டு நிதி, அந்த நிதியினுடைய அளவில் இருந்து சுமார் ஒரு 8 கோடி அளவிலான இந்த சீரமைப்பு பணிகளில் எனது பதவி காலமாக கருதப்படுகின்ற 5 ஆண்டு காலத்திற்குள்ள நாம் செய்து முடிப்போம் என்பதை உறுதி கூறுகிறோம். கூடுதலாக நாம் இப்போ நான் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களினுடைய தம்பியாக விவசாயி சின்னத்தை சின்னமாக கொண்ட ஒரு வேட்பாளராக இந்த வாக்குறுதிகளை கையெழுத்து போட்டு உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த வாக்குறுதியில் கண்டியூர் பக்கத்தில் மட்டும் உள்ள சிக்கலுக்கு நாம் வைக்கிற தீர்வுகளாக இதை நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற முடிவு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாக்குறுதிகளை நீங்கள் செலுத்த இருக்கின்ற கட்சியினுடைய வேட்பாளர் எப்படி சரி செய்து தருவார் அப்படின்னு முதல்ல இந்த வாக்குறுதிகளில் அவங்க கொடுப்பாங்களான்னு பாருங்க. இன்னொன்று, இந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களால செயல்பட முடியுமான்னு பாருங்க. இதையெல்லாம் செயல்பட முடியாது என்ற உண்மையை நீங்கள் உணரும் பட்சத்தில் கட்டாயம் எழில் கொஞ்சும் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்ற தொடர்ச்சியான பயணத்தில் கண்டியூரில் உள்ள சிக்கலையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையையும் எங்களுடைய வாக்குறுதிகளாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். கையெழுத்து பிரதியாகவும் உங்களுக்கு துண்டறிக்கை மூலமாக கொண்டாந்து கொடுத்துருக்குறோம். இந்த காணொலியிலையும் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ இந்த காட்சி பதிவில் திருக்கண்டீஸ்வரர் ஆலயத்தையும் கண்டியூரினுடைய சுற்றுவட்ட அந்த வனப்பையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த காட்சி பதிவில் நீங்கள் பார்க்குற கண்டியூர் எப்படி இருக்குது, நீங்கள் கண்டியூரில் கிராமப்புற கட்டமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த கையெழுத்து பிரதியாகவும் நாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் 5 ஆண்டுகள் நிறைவு பெறுவதற்குள்ள நாம் வெற்றி பெற்ற வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 5 ஆண்டுகள் முடிவடைவதற்குள்ள மேற்கண்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை நாங்கள் கையெழுத்தாக கொடுக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம். மீண்டும் ஒரு தொடர்ச்சியான எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு என்பதன் அடிப்படையில் அடுத்தடுத்த காணொலிகளில் நாம் சந்திப்போம். நன்றி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.